வெல்கம் டு எஸ்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்ன, அந்த சாவரின் கோல்ட் பாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதில் ஃபஸ்ட் நம்ம ஒரு பாண்டுனா என்னன்றதை பற்றி பார்ப்போம். ஒரு பாண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கடன் பத்திரம். இந்த கடன் பத்திரத்தை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோ அல்லது கவர்மெண்ட்டோ இவங்கெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோ இல்லை அந்த கவர்மெண்ட்டுக்கோ ஃபண்ட் தேவை இருக்கும். இப்போ அந்த ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த பாண்ட் இஷ்யூ பண்ணுறது மூலிமா ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பாண்டை இன்வெஸ்டர்ஸ் வாங்குறது மூலிமா இந்த கம்பெனிக்கு அவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். இந்த கம்பெனிக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ் லோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அவங்க அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி தரணும். இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். இப்போ ஒரு இன்வெஸ்டர் அந்த கம்பெனியோட பாண்டை வாங்கியிருக்காருன்னா, அந்த கம்பெனிக்கு அவர் லோன் கொடுத்துருக்காரு. ஸோ தட் அந்த கம்பெனி அந்த பாண்டுக்கான லாக்இன் பீரியட் முடிகிற வரைக்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டை தரணும். இந்த லாக்இன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இன்வெஸ்டரோட மொத்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டை அவருக்கு திருப்பி தரணும். ஸோ இப்படி தான் ஒரு பாண்ட் ஒர்க் ஆகும். இதில் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்குறோன்னா சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்னன்றதை பற்றி தான் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம். ஒரு சாவரின் கோல்ட் பாண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தங்க நகை பத்திரம். இந்த தங்க நகை பத்திரத்தை யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த ஆர்பிஐ யார் சொல்லி இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லி தான் இந்த பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கோல்டு பாண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்ப்போம். இதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாண்டை ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இவங்க இஷ்யூ பண்ணுறத இன்வெஸ்டர்ஸ் வாங்குறது எப்படி இவங்க பேக் பண்ணுவாங்கன்னா, 24 கேரட் கோல்டாக வாங்கி தான் பேக் பண்ணுவாங்க. விச் இஸ் 99.99% பியூரிட்டியோடு இருக்கும். இதோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 1 கிராம். இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா 4 kgs வரைக்கும் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே 20 kgs வரைக்கும் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாவோ இல்லை என்டிட்டிஸாவோ இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட மெச்சூரிட்டி பீரியட் 8 வருஷம். இதுக்கு வருஷத்துக்கு உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா இப்போது ஒரு கோல்டை நம்ம ஏன் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் இல்லாமல் சாவரின் கோல்ட் பாண்ட் மாதிரி வாங்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஒரு கோல்டை நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் வாங்குறீங்கன்னா, அந்த கோல்டுக்கு நிறைய சார்ஜஸ் லைக் மேக்கிங் சார்ஜஸ், அப்புறமேட்டு வேஸ்டேஜஸ், அப்புறம் டேக்ஸஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். இப்போ அதே கோல்டை நீங்கள் விற்கணுன்னா இதில் பியூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் அதே கோல்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னாலுமே நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ணணும். இல்லை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தெஃப்ட் பயம் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ இதே இது நீங்கள் ஒரு சாவரின் கோல்ட் பாண்ட் வாங்குறீங்கன்னா இதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் மேக்கிங் சார்ஜஸோ இல்லை வேஸ்டேஜஸோ எதுவுமே கட்ட தேவையில்ல. அடுத்ததாக இது ஃபுல்லாகவே டேக்ஸ் ஃப்ரீ. இந்த டேக்ஸ் ஃப்ரீ எப்படி இருக்குன்னா நீங்கள் 8 இயர்ஸ், அதாவது மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் இந்த சாவரின் கோல்ட் பாண்டை நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா இது டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இப்போ இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை டிஜிட்டலாக தான் ஹோல்டு பண்ண போகிறீங்க. ஸோ தட் இதில் ஸ்டோரேஜ் பிரச்சனைன்றது கிடையாது. இது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிக்கிறோம். இப்போது இதுக்கு 2.5% இயர்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுவுமே ஒரு அட்வான்டேஜ். இப்போ இதில் லிக்விடிட்டி பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களோட எக்ஸ்சேஞ்ச் போட மூலியமாகவே நீங்கள் இதை விற்றுக்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் லோன்ஸுக்கு கூட கொலாட்ரலாக யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த சாவரின் கோல்ட் பாண்டில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் இது லாங் டேர்ம் மெச்சூரிட்டி. இது 8 வருஷம் ஆகும் இது ஃபுல்லாக மெச்சூர் ஆகிறதுக்கு. நீங்கள் அது வரைக்கும் ஹோல்டு பண்ணாமல் சீக்கிரமாக விற்றீங்கன்னா இதில் நிறைய விதமான டேக்ஸஸ்லாம் வரும். நீங்கள் 8 வருஷமும் ஹோல்டு பண்ணிங்கன்னா தான் இது ஃபுல்லாகவே டேக்ஸ் ஃப்ரீ. இப்போ நீங்கள் இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் இதோட டேக்ஸ் டீட்டெயில்ஸ். இப்போ இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 வருஷம் நீங்கள் ஹோல்டு பண்ணணும். ஸோ உங்களால் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ண முடியும்னா மட்டும் இந்த சாவரின் கோல்ட் பாண்டை வாங்குங்க. இல்லாட்டி கோல்டு ETF இந்தமாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போது இதில் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி. இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி கோல்டு ETF இல்லை ஃபிசிக்கல் கோல்டை கம்பேர் பண்ணும்போது இதோட லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் விற்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்ததாக இந்த சாவரின் கோல்ட் பாண்டை இஷ்யூ பண்ணுறப்போ எங்கேருந்து வாங்க முடியுன்றதை பார்ப்போம். இப்போ இந்த சாவரின் கோல்ட் பாண்டை ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆர்பிஐ இந்த சாவரின் கோல்ட் பாண்டை ஒரு வருஷத்துக்கு 4 தடவை இஷ்யூ பண்ணுவாங்க. 4 சீரீஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ இந்த 4 சீரீஸுமே நம்ம எங்கேருந்து வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்
பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம், அல்லது ப்ரைவேட் பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்கலாம். இல்லாட்டி வந்துட்டு உங்களோட ப்ரோக்கரேஜ் யூனிட்ஸ் லைக் ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் இந்தமாதிரி கம்பெனிஸ் கிட்டேருந்து வாங்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கூட வந்துட்டு இந்த சாவரின் கோல்டு பாண்டை நீங்கள் வாங்க முடியும். இப்போ இதில் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்குறோன்னா வந்துட்டு இந்த சாவரின் கோல்டு பாண்டில் இருக்க ஒரு முக்கியமான பெனிஃபிட்டை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம ஃபிசிக்கல் கோல்டாக நம்ம வாங்குகிறோன்னா வந்துட்டு அது கோல்டோட ப்ரைஸ் மட்டும்தான் ஜாஸ்தியாகும், நமக்கு வேறு எதுவும் கிடைக்காது. இப்போ இதே வந்து நம்ம கோல்டு பாண்டாக வாங்குகிறோன்னா கோல்டோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், அடிஷ்னலாக நமக்கு இயர்லி 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ். இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் வாங்குறீங்கன்னா அதை லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லாங் டேர்மில் இது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. கோல்டுலேயே இதுதான் வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் தர இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு மட்டும் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கோல்டு ETF வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.